இச்சுவை தவிர யாங்கோ இந்திய லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமான அகர்களே என்ற எனது கடவுளாம் எனது இறைவனாம் எனது தலைவனாம் இந்திரனை போற்றி இந்த பட்டியல் வெளியேற்றும் நமது சமூக முன்னோடிகளை நினைவு கூறுதல் நமது குழந்தைகளுக்கு பரிசளிப்பு விழா என்ற முப்பெரும் விழாவை இன்றைய தினம் அரங்கு நிறைந்த இந்த கூட்டத்தில் மிகச் சிறப்பாக இந்த விழா நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் மிக முக்கியமான இந்த கருத்துக்கோள் மிக அபரிதமான இந்த செயல்பாடு மிக அற்புதமான இந்த பயணம் மிக சாதுரியமான இந்த ஒருங்கிணைப்பு அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக நமது கரூர் மாவட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்றால் முதல் பணி எங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் என்பதை இந்த இடத்தில் எனது பணி சமுதாயத்தாக நாம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது காவல்வேடர்களால் அடைந்து இந்த அழைப்பிதழை கொடுத்து இந்த அளவுக்கு மிக பெருமையாக இந்த பயணத்தை மிகச் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கும் எங்களது பொறுப்பாளர்களுக்கு மிகச் சிறப்பான நன்றி வணக்கம். இப்ப நம்ம கூடியிருக்கிறதெல்லாம் எதுக்காக அப்படின்னு முக்கியமா பார்க்கணும். மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பட்டியை வெளியேற்றம் எனும் விலங்கை உடைத்தெறிந்து இந்த தமிழகத்தில் சேரனாக சோழனாக பாண்டியனாக வனமுண்ட அந்த நிகழ்வை நம்முடைய வருங்காலம் மீண்டும் தொட்டு பார்க்கும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பயணம் இந்த பட்டியல் வெளியிட்ட பயணம் தொடங்கி அடுத்து டெல்லி சென்று யாருமே செய்யாத இந்த பணியை மிகச் சிறப்பாக மிக அற்புதமாக செய்திருக்கின்ற இந்த பட்டியல் வெளியேற்ற குழு அந்த டெல்லிக்கு வந்திருக்கின்ற அத்தனை நம்ம உறவுகளையும் நாம் எழுந்து நின்று பாராட்டி மிகப்பெரிய ஒரு பாராட்டை தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனையோ உறவுகள் நம்மிடையே நுழைத்து இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த பட்டியல் வெளியேற்றம் என்ற இந்த பணியை செய்து அந்த செய்ததன் தொடர்பாக இன்று
அனைத்து கட்சிகளும் நம்முடைய பட்டியல் வெளியிட்டதற்கான மறுக்க முடியாத ஆதரவை, தவிர்க்க முடியாத ஆதரவை இங்கே வழங்குகிறது என்றால் அந்த பட்டியல் வெளியிட்டதற்கு மிகப்பெரிய நன்றி, குழுவுக்கு மிகப்பெரிய நன்றி, அந்த டெல்லிக்கு சென்று வந்த அத்தனை நபர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த பட்டியல் வெளியிட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். முதலாவதா நம்மளை எல்லாம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய கிராமங்கள்லாம் இந்த பகுதியில மூப்பத்தெருவுன்னு சொல்லுவாங்க. என்னப்பா எங்க போறீங்க அப்படின்னா, இல்லையே மூப்பத்தெருவுக்கு எங்க இருக்கு, அங்க போகணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமையே வேறு. நம்மள தெருவு எப்படி தெரியாம சொல்றான், எச்சி தெருவுக்கு போற வழி எங்க இருக்கு, இந்த தலித்து தெருவுக்குள்ள அது போறது எங்க இருக்கு, அப்புறம் இந்த அர்ஜுனன் தெருவுக்குள்ள அது இங்க, அது போறதுக்கு எங்க வழி வேண்டாம். உலகத்தை ஆட்சி செஞ்சு ஒப்பற்ற இனமான சேர சோழ பாண்டியராக இந்த உலகை ஆட்சி செஞ்சு வளம் வந்த இந்த மாபெரும் மல்லரிடம் தேவேந்திர வேளாளர்களை எஸ்சி என்று சொன்னார், அது அடங்குமா? நல்ல யோசனை பண்ணி பாரு. எல்லாத்துக்கும் நம்ம சோறு போட்டோம், எல்லாத்துக்கும் நெல் அறுந்து போட்டோம். நெல் அறுந்து போட்டு எல்லாரும் உணவு கொடுத்து உயிர் வாழ வச்ச இந்த தேவேந்திர வேளாளர்கள் எஸ்சி என்றால் எவ்வளவு துரோகம்! இது மிகப்பெரிய ஒரு ராஜ துரோகம் என்றுதான் நாம் சொல்லுவோம். 1936 1936 வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க, நம்முடைய சமுதாயம் பிசியில தான் இருக்கு. நம்மள வேணும்னே எஸ்சின்னு கொண்டு வந்து, எஸ்சி அப்படின்னு கொண்டு வந்து நம்முடைய அரசியல் அதிகாரம் அத்தனையும் வீட்டிய ஒரு மாபெரும் கூட்டம் நமக்கு எதிராக செயல்படுகிற கூட்டம் இன்னமும் இது. இப்பதான் நம்ம பட்டியலில் கேட்கிறோமே, உடனே கொடுத்துடலாம்ல. எவ்வளவு ஒரு இலக்காரம், எவ்வளவு ஒரு பாருங்களேன். ஒரு பிசியா இருந்த ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தை கேட்காம ஆங்கிலேயர் அரசை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, நமக்கு எதிரானவங்களாம் சேர்ந்துக்கிட்டு எஸ்சின்னு கொண்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம எடுத்தோடனே நம்ம கவின் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு இளைஞன், அவனை இழந்து நிக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்சி தான். அந்த எஸ்சி பையனுக்கு என் பிள்ளை கொடுக்கலாமா? என்னடா இது, யாரு எஸ்சி அப்படி யோசனை பண்ணி பாருங்க. நல்லா பாருங்க, நம்ம கிட்ட தொழிலாளர்கள், துணிச்ச வச்சவங்க இருக்காங்க, சேவை பண்ணவங்க இருக்காங்க, நமக்கு மற்ற இதர தொழில் செஞ்சவங்களா இருக்கிறாங்க. அத்தனை தொழிலாளர்களையும், அத்தனை தொழிலாளர் மக்களும் இன்னைக்கு பிசியில இருக்காங்க. நமக்கு துணி துவைத்தவர்கள் கூட இன்னைக்கு பிசியில இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 தொழில் மக்கள் நம்மளுக்கு நெல் வாங்கிட்டு போனவங்க. 18 தொழில் மக்களும் இன்னைக்கு பிசியில இருக்காங்க. நம்மளால் வாழ்ந்தவங்க, நம்மளால் வாழ வைக்கப்பட்டவங்க, நம்மளால் உயர்ந்தவர்கள், நம்மளால் சிறந்தவர்கள் அத்தனையும் இன்னைக்கு பிசியில இருக்காங்க.
ஆனா அத்தனை பேருக்கும் உயர காரணமாக இருந்த ஒரு ஆலமரம் இன்று பிசின்னு சொல்லி எஸ்சின்னு சொல்லி இவன் எஸ்சி பய அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கிறதா? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம எஸ்சியா? நல்லா சொல்லுங்க. நாம் ஒருபோதும் எஸ்சி கிடையாது. நம்ம ஒருபோதும் எஸ்சியா இருந்ததே இல்லை. உலகத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய அத்தனை கோயில்களிலும் முதல் மரியாதை பெறுகின்ற ஒரே ஒரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான். எவ்வளவு உயர்ந்த சாதியாக இருந்தாலும் நமக்கு பின்னாடிதான் அவங்க வரணும். இன்னும் சொல்ல போனா பழனியில முருகன் மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது தெய்வானையை கூட்டிட்டு பெரிய நாயகன் கோயில் இருக்கு. அது எங்க இருக்குன்னா நம்ம திருவுள்ள இருக்கு. அந்த திருவுள்ள இருக்கிற நம்ம பெரிய நாயகன் கோயில் முருகன் போறாரு. நம்முடைய முப்பாட்டி தெய்வானையை கூட்டிக்கிட்டு எங்க போறா தெரியுமா? பல்லர் மடத்துக்கு போறார். முருகன் எங்க போறாரு? பல்லர் மடத்துக்கு போறாரு. அங்க பல்லர் மடத்துல 32 கிராமங்கள் பல்லர்கள் நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் கிராமம் இருக்கு. அவங்க எல்லாம் சீர்வரிசை கொண்டு வருவாங்க. யாருக்கு? முருகனுக்கு. எல்லாருக்கும் சாமி சாமி. ஆனா இந்த தேவேந்திர குல வேளாளருக்கு சாமி என் சொந்தக்காரன், என் மாமச்சான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சின்னு சொன்னான். அவன் நாக்கு எழுதாதான். எப்படா அவங்களுக்கு சொல்ல மனசு வருது? எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தை, மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க சமூகத்தை, நெல்லை கண்டறிந்த ஒரு சமூகத்தை இன்னைக்கு வாழ்றது இந்த உலகம் நெல்லால தான். அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சக்தி மிக்க ஒரு சமூகம் இந்த தேவேந்திர. இப்படிப்பட்ட சமூகத்தை இவங்க வஞ்சகமா, நய வஞ்சகமா நம்முடைய இனத்தை சரியாக வீழ்த்தி கிட்டத்தட்ட இன்று 90 ஆண்டுகளாக, இந்த 90 ஆண்டுகள்ல நம்முடைய சமூகம் எவ்வளவு பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்குது அப்படின்னு சொன்னா அது சொல்லவே முடியாது. அவ்வளவு பெரிய வீழ்ச்சி. ஒரு காலத்துல நான் பிறந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் தெரியும். களத்துல நெல் வந்திருக்கும். எல்லா சமுதாயத்துக்கும் கை கட்டிப்பான். அவன் எப்ப நம்ம நெல் போடுவோம்னு கை கட்டிப்பான். என் மக்களுக்கு தெரியும். நம்ம எப்ப நெல் அவங்களுக்கு அளந்து போடுவோம். முதல் நெல் சாமிக்கு. நல்லா கேட்டுங்க. முதல் நெல் சாமி, 2வது நெல் விதை நெல், 3வது நெல் எதுனா நமக்காக உழைத்த, நமக்காக சேவகம் செஞ்ச அத்தனை தொழில் மக்களும், அத்தனை சாதி மக்களுக்கும் தான். அத்தனை சாதி மக்களும் வரிசையா நின்று நம்மகிட்ட நெல் வாங்கிட்டு போற வரைக்கும் கையெட்டி நிற்பாங்க. இன்னைக்கு அத்தனை சாதி மக்களும் பிசியா இருக்காங்க. அளந்து போட்ட நம்ம எங்க இருக்கோம்? எஸ்சில இருக்கோம். நம்ம அங்க இருக்கணுமா? நம்ம இருக்கிற இடமா அது? கிடையவே கிடையாது. நல்லா சொல்லுங்க. சவுண்ட் இல்ல. ஆமா. நாம இந்த இடத்துக்கு நம்ம பொருத்தமான ஆளே கிடையாது. நம்ம எஸ்சி கிடையாது. இன்னைக்கு பரிசீலிப்பு நடந்து தமிழ்நாட்டில் வருஷம் பாத்தீங்கன்னா மாநில அளவில் முதலிடத்தில் பெறுகின்ற, அதிகமாக பெறுகின்ற ஒரே ஒரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம். எல்லாத்துக்கும் கீழே கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகம் இது. மிக அற்புதமான ஒரு வித்து இது. சாதாரண வித்து கிடையாது. மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம்.
இந்த சமூகத்துல பிறந்தது நாம கிடைச்ச புண்ணியம். அந்த சாதியை வந்து இல்லைன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில்கள்ல இருக்கிற மிகப்பெரிய பாரம்பரிய கோயில்கள்ல ஏன் மேல இருக்கிற எஃப்சில இருக்கான், பிசில இருக்கான், எம்பிசில இருக்கான், ஏன் அவனெல்லாம் வந்து தொட முடியாது? அந்த இடத்துக்கு தொட முடியாத வரலாறு அவங்க அவங்களாம் தொட்டா தீட்டு, தேவேந்திரன் தொட்டாதான் தேரோடும். இன்னைக்கெல்லாம் பேசுறாமே அவெல்லாம் எஸ்சி பலவைய எஸ்சி அப்படின்னு எவ்வளவு கேவலமா பேசுறான். நான் அதுக்கு தான் நாங்க சொல்றோம், இந்த இடம் எனக்கு எனக்கான இடம் இல்லடா. நான் பிசி கிடையாது, எம்பிசி கிடையாது. உங்களை வாழ வைத்த மிகப்பெரிய சாதி அப்படின்னா இந்த தேவேந்திர வேளாண் தாண்டா அப்படின்னு. அதனால ஒரே ஒரு நொடி இந்த சமூகத்துக்காக எழுந்திருந்து மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பாக நாங்கெல்லாம் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றம் செய்கிறோம் அல்லது பட்டியல் மாற்றம் செய்கிறோம். ஒரே ஒரு அப்படியே பயங்கரமா இருக்கும் சவுண்டு. நாங்கள் பட்டியல் மாற்றம் செய்ய போகிறோம், அப்படியே பயங்கரமா இருக்கணும், அப்படியே அதிரணும். இந்த அதிர்வு தமிழக முதல்வரையும் இந்திய அரசையும் ஆட்டி பார்க்கணும். அந்த அளவுக்கு அதிரணும். சொல்லுங்க. உறுதிமொழி மாதிரியா இருக்கு. நாங்கள் வேளாளர்கள் ஏழையும் பேரையும் தொழிலாக கொண்டவர்கள் இந்திய அரசு நிர்ணயித்த பட்டியல் வகுப்பினருக்கான எந்த வரைமுறையும் எங்களுக்கு பொருந்தாது. ஆன்மீக பாரம்பரியம் கொண்ட சமுதாயம் நாங்கள். எங்களை தேவேந்திர குல வேளாளர் எங்களை எஸ்சி பட்டியலில் இருந்து மத்திய மாநில அரசுகள் வெளியேற்ற வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டின் பூர்வகுடிகள் மலையும் நலனும் சார்ந்த மருந்தின மக்கள் ஆற்றங்கரை நாகரிகத்தை உருவாக்கியவர்கள். எங்களை எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்று. மிக விரைவில் பட்டியல் வெளியிட்டும் அடங்கியே தீர்வோம் என்ற உறுதியோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.